பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 41. நட்சத்திரங்களை காண இருள் தேவைப்படுகிறது. ஓஷோ வரிகள். மறுநாள் 11 மணி அளவில் அலுவலகத்தில் இருக்கும் அனைவரையும் ஒன்று திரட்டியிருந்தார் ஜெயராஜ். என்ன விஷயம் திவா? எனக்கு எப்படி தெரியும்? நீதான் மீரா மேம்க்கு க்ளோஸ் ஆச்சே. ஆனால் எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறது ஜெயராஜ் சார். ஹிஹி ஹிஹி, போதும் இழிச்சது. உனக்கு மீரா மேம் சொல்லியிருப்பாங்களோன்னு நினச்சேன். அங்கே பாரு என்று கேட்டவனின் கன்னத்தை பிடித்து திருப்பி காட்ட அவன் பார்த்த இடத்தில் மீராவே சாதனாவிடம் யோசனையாக பேசிக்கொண்டு இருந்தாள். ஓ, அப்போ அவங்களுக்கே தெரியலையா? ஆச்சரியமாக கேட்டவனை அங்கே பாரு, இன்னும் வாயை பிளப்ப என்றான் திவாகர். அவன் பார்க்க அங்கே சேது நெற்றியை தேய்த்தபடி புரியாத தவிப்போடு ஜெயராஜின் அறையையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து திவா கூறியதைப் போல் வாயைத்தான் பிளந்து விட்டான் அவனும். சேது சாரே அவுட்டா? காலையில் ஆஃபீஸ்க்கு வந்ததிலிருந்தே அவர் அவுட்டு தான். புரியல. ஜெயராஜ் சார் அவரை ரூமுக்குள்ளேயே விடலையாம். நமக்கெல்லாம் அசம்பிள் ஆக சொல்லி மெயில் வந்த மாதிரி தான் அவருக்கும் வந்துச்சாம். ஓ மை காட், அதுதான் செம கடுப்பில் இருக்காரு. கிட்ட போயிடாத, கடிச்சு வச்சிடுவாரு. ஆளை விடு சாமி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் சாரே வந்து என்ன விஷயம்னு சொல்ல போகிறாரு. அதுக்குள்ளே என்ன அவசரம் என்றவனை மேலும் கீழும் பார்த்தான் திவாகர். ஓ, நான் தான் அவசரப்பட்டேன்ல. ஆமாம், அது சரி. கதவை திறந்து கொண்டு ஜெயராஜ் வெளியில் வர அங்கே மயான அமைதி நிலவியது. மை டியர் லவபிள் ஸ்டாஃப்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. என்னடா திடீர்னு சார் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காருன்னு நீங்கள் பேசிக்கிறது என் காதல் விழுது. ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ ஆல். எல்லாரும் ஒரு நல்ல விஷயம்னா பார்ட்டி வச்சு கொண்டாடி ஊருக்கே சொல்லுவாங்க. பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் எப்போவுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு. அதனால தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்ம ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் கூட இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தான் அதனை கவனித்தனர், லைவ் ரிலே அங்கேயும் சென்று கொண்டிருப்பதை. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? எல்லோர் மனதிலும் ஏற்பட்ட ஆர்வத்தை கண்களின் தேக்கி பார்த்து கொண்டு இருந்தனர். என் பொண்ணு, உங்கள் எம்டி மிஸ் மீரா ஜெயராஜ் கூடிய சீக்கிரத்தில் மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க. அதை கேட்டு எல்லோரும் பலமாக கையை தட்டினர். மீரா பெரியதாக திகைக்க, என்னடி இது என்ற சாதனா அவள் காதை கடித்தாள். அவள் சேதுவை பார்க்க அவன் முகத்தில் எரிமலை பொங்கிக் கொண்டு இருந்தது. அவளைத்தான் முறைத்து கொண்டு இருந்தான். டாடி என்று மீரா பேச வருவதை காதில் வாங்காமல், நவ் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் மை ஃபியூச்சர் சன் இன் லா என்று விட்டு, வாங்க மாப்ள என்றார் தன் அறையை பார்த்து. கண்களையும் கைகளையும் இறுக மூடிக்கொண்டாள் மீரா. நோ டாடி, டோன்ட் டூ திஸ் டு மீ, ப்ளீஸ் ப்ளீஸ். தனக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தவள் கேட்ட டக் டக் ஒளியில் திகைத்து கண்களை திறந்தவள் இன்பமாக அதிர்ந்தாள். அழகான புன்னகையோடு ரகு ஜெயராஜை நோக்கி வந்து கொண்டிருந்தான். சாதனா மீராவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். மீரா, நீ ஜெயிச்சிட்டடி என்று காதோரத்தில் கூறினாள். அவளே ஜெயித்தது போல் அவள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். மகிழ்ச்சியில் சிலையாக நின்றாள் மீரா. பொங்கி வந்த அழுகையை உதட்டை கடித்து அடக்கினாள். மீட் மிஸ்டர் ரகுநந்தர், மை ஃபியூச்சர் சன் இன் லா அண்ட் ஃபியூச்சர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் ஜிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவனை திவாகரின் நண்பனாக சில பேருக்கும், அவன் இங்கு வந்து சென்ற 4 நாட்களில் சில பேருக்கும், அவனை பற்றி வெளியில் கேள்விப்பட்டதில் சில பேருக்கும் அவனை தெரிந்திருந்தது. அவர்கள் எல்லோரும் கையை தட்ட அதை கண்டு இவன் ஏன் என்ற யோசனையை விடுத்து மிச்சமுள்ளவர்களும் கையை தட்டினார்கள். சின்ன நன்றியோடு அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டான் ரகு. விரைவில் திருமண தேதியை அறிவிப்பதாக சொல்லிவிட்டு ஜெயராஜ் அறைக்குள் செல்ல மீரா அவசரமாக அவரை தொடர்ந்து சென்றாள். சாதனா வேகமாக வந்து ரகுவின் கையை பிடித்து குலுக்கி, கங்க்ராட்ஸ் அண்ணா என்றாள் உற்சாகமாக. தேங்க்ஸ்மா. திவாகர் ஓடி வந்து அவனை அப்படியே தூக்கிவிட்டான். அவன் விழிகள் நீரை பொழிந்து விட்டன. என்னடா என்றான் ரகு. ஒன்றுமில்லடா, ஆனந்த கண்ணீர் தான். என் நண்பன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அவனோட மீரா அவனை நல்லா பார்த்துக்குவா. இனி அவனுக்கு அவ எல்லாமுமா இருப்பா, அந்த சந்தோஷம் என்றான் கண்களை துடைத்தபடி. அதில் நெகிழ்ந்து போனான் ரகு. எல்லோரிடமும் பேசிவிட்டு திரும்ப சேது கையை கட்டியபடி இறுக்கமான முகத்தோடு அவனையே பார்த்து கொண்டு இருந்தான். அவனிடம் சென்றான் ரகு. என்ன மச்சான், என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன் என்றான் குறும்பு சிரிப்போடு. அவன் பதில் சொல்லாமல் நகர அவன் கைப்பிடித்து நிறுத்தினான். என்ன மச்சான், என் மேலே கோபமா? எப்போ சார் ஓகே சொன்னார்? நேற்று மதியம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இல்லை, மீராவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு 2 பேரும் பிளான் பண்ணி. நான் என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டேன். சார் தான் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னார்.
ஓ, பழி வாங்கிட்டாரா? ஏன்? திகைத்தான் ரகு. பார்வையை திருப்பிக் கொண்டவன், அவரையும் நேத்து திட்டி விட்டுட்டேன் என்றான் மெல்லிய குரலில். அடப்பாவி என்ற வாயின் மேல் கை வைத்த ரகு, எனக்கு யூஸ் பண்ண நல்ல வார்த்தைங்க மாதிரியேவா என்றான். சேது அவனை முறைத்தான். சரி சரி, ஆனாலும் நான் உங்க மேலே இருந்த கோபத்தில் வச்சு செஞ்ச 4 நாளுக்கு பதிலாக 10 நிமிஷத்தில் மொத்தமாக கதற விட்டுட்டீங்க. அதுவும் தமிழில் இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சது. ஆமாம், 13ஆவதா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் என்றவனை பார்வையாலேயே எரித்தான் சேது. பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டான் ரகு. சேது அங்கிருந்து செல்ல போக சட்டென்று அவன் கையை இறுக்கி பிடித்தான் ரகு. அவன் திரும்பி பார்க்க தேங்க்ஸ் என்றான். ரொம்ப உரிமையாக நீங்கள் திட்டுனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு எப்போவுமே அந்த உரிமை உங்ககிட்ட இருந்து கிடைக்குமா? சிறு புன்னகையோடு அவன் கையில் தட்டி கொடுத்து விட்டு சென்று விட்டான் சேது. அவனுக்கு முன்தினம் நினைவு வந்தது. மீராவின் திருமணம் பற்றி பேசப்போவதாக சொல்லிவிட்டு சென்ற ஜெயராஜிடம் பொறுமை பறந்து சீறினான் சேது. சபாஷ், போங்க சார், தாராளமாக போய் பேசுங்க. ராஜன் என்டர்பிரைசஸ் வீட்டு மருமகளா மீராவை ஆக்குனாதானே கெத்தாக இருக்கும். சூப்பர், கங்க்ராட் சார். பொண்ணை பெற்று நீங்கள் அவள் குணத்தை செதுக்கி, ஒருத்தன் அவள் திறமையை செதுக்கி, 2 பேரும் சேர்ந்து அப்படியே தூக்கி வேற குடும்பத்துக்கு கொடுத்துடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இவளை அனுப்பிட்டு அடுத்த பொண்ணை ரெடி பண்ணுங்க. இப்படியே 4 பேரையும் அனுப்பி விட்டுட்டு அனாதையாக நில்லுங்க. கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விட்டான். அவரோ ஒரு வார்த்தையும் பேசாமல் அழுத்தமான ஒரு பார்வையை மட்டும் வீசிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவனிடம் பேசவே இல்லை. அவன் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் மெயிலில் வந்து கொண்டு இருந்தன. காலையிலிருந்து அவனை அறைக்குள் விடாமல் இருப்பதற்கும் தான் பேசியதால் ஏற்பட்ட கோபம்தான் என்று நினைத்திருந்தான். ஆனால் இப்படி ரகுநந்தனை உள்ளே ஒளித்து வைத்திருப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் இன்னும் அவனிடம் ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. அவர் இன்னும் கோபத்தில்தான் இருக்கிறாரா என்று தெரியாமல் பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் சேது. அவர் கோபப்படுவது எல்லாம் மிக அரிது. ஆனால் அதனை சமாதானம் செய்வதுதான் மிக கடினம். நெற்றியில் கீறியபடி என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான் சேது. உள்ளே சென்ற ஜெயராஜ் டேபிளில் சாய்ந்து நிற்க, அவர் பின்னாலேயே வந்த மீரா வேகமாக சென்று அவரை கட்டி கொண்டு அவர் நெஞ்சில் புதைத்து வெடித்து அழுதாள். தேங்க்யூ டேடி, தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ டேடி. என் வாழ்க்கையோட பெஸ்ட்டு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி டேடி. ஹாப்பின்னு சொல்லிட்டு என் மீரா குட்டி இப்படி அழலாமா? அவள் தலை வருடி கேட்டார். சிறு புன்னகையோடு அவரிடம் இருந்து விலகி அவள், 2 பேருமே என்கிட்ட சொல்லவே இல்லை தானே, நான் 2 பேர் மேலேயும் கோபமாக இருக்கேன் என்றார். அவர் சட்டையின் பட்டனை திருகிக் கொண்டே. நீ கோபமாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுரா குட்டி என்றார் குறும்பாக. நான் என் டேடி கிட்ட என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். சிறு பிள்ளையை போல் முகம் சுருக்கினாள். உறக்க சிரித்தார் ஜெயராஜ். நிமிர்ந்த அவர் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தாள் மீரா. என்னடா குட்டி, சேரலாதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பேச்சு இனி வரக்கூடாதுன்னு அவசரமாக இதை முடிவு பண்ணீங்களா டேடி? சின்னதாக புன்னகைத்தபடி அவள் கன்னங்களை தன் கைகளால் பற்றி கொண்டார். உனக்கும் ரகுவுக்கும் தான் கல்யாணம்னு நான் என்றைக்கும் முடிவு பண்ணிட்டேன்டா குட்டி. ஆனால் நீ ஏன் என்கிட்ட ரகு வேணுன்றதுக்கு எந்த ரீசனும் சொல்ல மாட்டேன்றது மட்டும்தான் கேள்வியாக என்கிட்ட இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடிவு செய்யணும்னு நினச்சேன். அவனோட திறமைகள் பார்த்து பல சமயங்களில் வியந்தேன். ஆனால் அதெல்லாம் என் மீரா குட்டியோட செலெக்ஷனுக்கான மெயின் ரீசனாக இருக்கும்னு தோணாததுனால வேற என்னன்ற யோசனையிலேயே இருந்தேன். நீ கேட்ட மாதிரி இனியும் உங்கள் விஷயத்தை தள்ளி போட்டால் எல்லாரும் இனி லைனாக பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு பயந்து தான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் முடிவு எடுத்துட்டு ரகுவை பார்த்து பேச போனப்போ புரிஞ்சதுடா என் மீரா குட்டிக்கு ஏன் ரகு வேணும்னு என்றவரை ஆச்சரியமாக பார்த்தாள் மீரா. ஜெயராஜ் ஏன் அவ்வாறு கூறினார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.